மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வனம் தமிழ்நாடே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் முறைகள் அதை விட தேர்ந்து தலைநிமிந்து வாழ இல்ல பெண்கள் பிறந்த கதை உனக்கு எனக்கு என உயர கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். தராக்கி ஈழத்தமிழ் ஊடக முன்னோடி நூல் பரிசில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. பிரெஞ்சு நகராட்சி தேர்தல் 2026 முடிவுகள் வெளியாகியுள்ளன. பரிசின் மேயராக சோசலிஸ்ட் கட்சியின் எமானுவேல் கிரெகுவா தேர்வாகியுள்ளார். பிரான்சின் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின்படி முக்கிய நகரங்களில் சோசலிஸ்டுகள் வெற்றி பெற்றுள்ளனர். பாரிஸ் நகரசபை தேர்தலில் ரசிதா டாத்தி தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார். பிரான்சின் அரசியல் களத்தில் வலதுசாரி இயக்கங்களுக்கு பெரும் நிதி ஆதரவளிக்கும் ஒரு முக்கிய நபராக பியர் எதுவா ஸ்தெரான் உருவாகியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலின் எதிரொலியாக முடக்கப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணையின் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் சில உதவி வழங்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக ஜோதிச்சோண்டு வரீர்கள். இவ்வளவு சாமானியம் இப்படி ஒரு அடியாக கடைக்குள்ள கொண்டு போகிறோன்னு யோசிக்கிறீங்க. டோன்ட் வரி தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் சும்மா இல்லை. அதை கம்மியோனும் கணக்கை வச்சிருக்கிறோம். லிபரேஷன் வந்து நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருப்பிடும். அதால் பொருட்களை ஏற்றுறதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள், கொமாண்டா கொடுக்குறீர்கள். அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும். எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. தமிழ் உறவுகளே, பரிசுக்கு எங்கடப்படியில் வருகை தந்து விட்டார்கள். நிகழ்ச்சி நடைபெறுவது உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழால், தமிழிசையால், தமது சொல்லிசையால் தமிழகம் உட்பட உலக நாடுகள் எங்கும் வாழும் தமிழ் மக்களை எங்கடப்படியில் தம்வசப்படுத்தியிருக்கின்றார்கள். எங்கடப்படியில் பரிசுக்கு வருகின்றார்கள் என்பதை அறிந்ததும் நீங்கள் காட்டும் ஆதரவுக்கு நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். நிகழ்ச்சிக்கான நுழைவுதல்களை நீங்கள் முன்கூட்டியே பெற்றுக்கொண்டு உங்கள் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வனம் தமிழ்நாடே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் முறைகள் அதை விட தேர்ந்து தலைநிமிந்து வாழ இல்ல பெண்கள் பிறந்த கதை உனக்கு எனக்கு
மெனக்கென உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை. தராக்கி ஈழத்தமிழ் ஊடக முன்னோடி நூல் பரிசில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஈழப் போராட்ட வரலாற்றில் தலை சிறந்த இராணுவ ஆய்வாளராக விளங்கிய மாமனிதர் டி சிவராம், தர்மரட்னம் சிவராம் பற்றிய தராக்கி ஈழத்தமிழ் ஊடக முன்னோடி நூல் ஊடகவியலாளர்கள் சன் தவராஜா, அதிரன் ஆகியோரால் தொகுக்கப்பட்டது. மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பரிஸ் 18 ஆல் பயோலில் இந்த அறிமுக விழா நடைபெற்றுள்ளது. அவர் எழுத்து மூலமாக தமிழ் மக்களுக்கு நியாயம் செய்ய வழிக்கிட்டார். இது அறிவு சார்ந்த விடயம். ஆனால் இது இன்று எமக்கு ஒரு புத்தகமாக இருக்கலாம். ஆனால் ஒரு வரலாற்றில் இது ஒரு வரலாற்று பதிவு. வெறும் ஊடகத்துறை சார்ந்த மட்டுமல்ல, கலை, இலக்கியம், அரசியல் என்ற பல துறையிலும் தன்னை கால் விதித்து ஒருவராக இருந்திருக்கின்றார். தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பது அவருக்கு தெரிந்தது. நாங்கள் ஐபிசி தமிழ் கலையகத்தில் வைத்து அவரிடம் வேண்டுகோள் விடுத்தோம், எங்களோடு சில காலங்கள் நின்று நீங்கள் பணியாற்றுங்கள். அப்பொழுது அவர் கேட்ட கேள்வி, இங்கிருந்து நான் கற்பனையில் எழுதுவேன், நீங்கள் வாசிப்பீர்களா என்றதுதான். அதற்கு பின்னர் நாங்கள் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை. எங்களுக்காக இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்காக போராடிய, உண்மையை வெளிக்கொண்டு வர போராடிய, ஒரு ஆப்ஜெக்டிவ் வேயோடு, எந்த ஒரு பக்க சார்பு இல்லாமல் போராடியவர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறதல்ல. தந்திரமும் துணிவும், இந்த தந்திரமும் துணிவும் அவருக்கு இல்லாதிருந்திருந்தால் எவ்வளவு அறிவிருந்தாலும் அது யாருக்கும் பயன்பட்டிருக்காது. சிறுபான்மை தமிழர்களின் பிரச்சனை தீராது, எமது தேசிய பிரச்சனை சாத்தியமில்லை என்று எழுதினார். அப்படியான ஒரு சிறந்த மனிதன்தான் சிவராமையா. உலகின் மூன்றாவது கண்ணை மூடாதிருக்க செய்வதற்காக பாடுபட்ட பல ஊடகவியலாளர்களில் தராக்கி சிவராம் அவர்கள் முக்கியமானவர். தராக்கியை ஈழத்தமிழ் ஊடக முன்னோடி என்று அழைப்பது சரியா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. எவ்வாறு அவரை அழைக்கலாம்? அதுக்கு முன்னர் ஊடகவியலாளர்கள் இருக்கவில்லையா, ஊடக ஜாம்பவான்கள் இருக்கவில்லையா என்று. என்னை பொறுத்தவரையிலே தராக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டர். தராக்கிக்கு முன், தராக்கிக்கு பின் என்று நாங்கள் ஈழத்து தமிழ் ஊடகத்துறையை பார்க்கலாம். பிரெஞ்சு நகராட்சி தேர்தல் 2026 முடிவுகள் வெளியாகியுள்ளன. மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 2ஆம் சுற்று வாக்கெண்ணிக்கையின் முடிவுகள் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி முதல் வெளியாகின. பரிசில் எமனுவல் கிரெகுவா வெற்றி பெற்றுள்ளார். மாசையில் பெனுவா பயோன் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லியோனில் கிரெகோரி டூசே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். போவில் முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பைரோ தோல்வியை தழுவியுள்ளார். லுவாவரில் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் 47.71% வாக்குகளுடன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தல் முடிவுகள் பிரெஞ்சு நகராட்சி அரசியலில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி அசெம்பிளிமெண்ட் நேஷனல் வளர்ச்சி மற்றும் பாரம்பரிய கட்சிகளின் நிலை குறித்து கவனம் செலுத்தப்படுவதாக அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்லை. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து €100 கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்ஸ் நாட்டின் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின்படி முக்கிய நகரங்களில் சோசலிஸ்டுகள் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த தேர்தலில் சோசலிஸ்டுகளும் அவர்களுடன் கூட்டணி அமைத்துக் கொண்ட கட்சிகளும் பெரும் வெற்றியை பெற்றுள்ளன. பாரிஸ், மாசை, லியோன், லீல் ஆகிய 4 பெரிய நகரங்களில் சோசலிஸ்ட் கட்சிகள் ஆட்சியை தக்க வைத்துள்ளன. இது 2027 நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னோடியாக அமைந்திருப்பதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். பாரிஸ் நகரில் சோசலிஸ்ட் கட்சியின் எமானுவேல் கிரெகுவா புதிய நகர பிதாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முன்னாள் மேயர் ஆன் இடல்கோ 3வது முறையாக போட்டியிடுவதை தவிர்த்துக் கொண்டார். மாசே, லியோன், லீல் போன்ற முக்கிய நகரங்களில் சோசலிஸ்டுகளும் அவர்களுடன் கூட்டணி அமைத்துக் கொண்ட கட்சிகளும் வெற்றி பெற்றுள்ளன. லியோனில் சுற்றுச்சூழல் கட்சியின் மேயர் கிரெகோரி டுசே லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றுள்ளார். லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ் கட்சி ரூபே நகரத்திலும், மெரின் லூபென்னின் கூட்டணி நீஸ் நகரத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. ஆனால் பெரும்பாலான நகரங்களில் லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸுடன் கூட்டணி வைத்த சோசலிஸ்டுகள் தோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள். மெக்ரோனின் ரெனோசான்ஸ் கட்சி போதோ நகரத்திலும், முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப்பின் கட்சி லுவாவ்ர் நகரத்திலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ் கட்சி சில நகரங்களில் வெற்றி பெற்றாலும் பெரும்பாலான இடங்களில் அவர்களுடன் கூட்டணி வைத்த சோசலிஸ்டுகள் தோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள். வலதுசாரி ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி சிறிய நகரங்களில் வெற்றி பெற்றாலும் பெரிய நகரங்களில் அந்த கட்சி தோல்வியை சந்தித்திருக்கின்றது. மைய வலதுசாரி கட்சிகளான மெக்ரோனின் கட்சி மற்றும் மைய வலதுசாரி கட்சிகள் பல நகரங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இது 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மிதவாத கட்சிகள் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் பிரான்சில் மிதவாத கட்சிகள் இன்னும் பலமாக உள்ளன என்பதை உறுதி செய்கின்றன. ஆனால் இடதுசாரி மற்றும் வலதுசாரி கட்சிகளின் வளர்ச்சி எதிர்காலத்தில் அரசியல் நிலைமையை சிக்கலாக்கலாம். குறிப்பாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் 2 தீவிரவாத கட்சிகள் மோதினால் அதன் விளைவுகள் என்னவாக அமையும் என்பது பெரும் கேள்விக்குறியாகவே அமைந்திருக்கின்றது. பாரிஸ் நகரசபை தேர்தலில் ரசிதா டாத்தி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார். அவமானகரமான தாக்குதல்கள் குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரின் மேயர் பதவிக்கான தேர்தலில் கிரெகுவா முன்னர் தோல்வியை தழுவுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது ரசிதா டாத்தி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார். மக்களை ஒப்புக்கொள்ள வைக்க தான் தவறிவிட்டதாக சுய விமர்சனமும் வெளியிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அவமானகரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் தேர்தல் பிரச்சாரம் மிகவும் கடினமாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டின் அரசியல் களத்தில் வலதுசாரி இயக்கங்களுக்கு பெரும் நிதி ஆதரவளிக்கும் ஒரு முக்கிய நபராக பியர் எதுவா ஸ்தேரான் உருவாகியுள்ளார். இவர் பிரான்ஸை முஸ்லிம்கள் குறைந்த, கத்தோலிக்கர்கள் அதிகம் கொண்ட மற்றும் முதலாளித்துவ கொள்கைகளை மேம்படுத்தும் நாடாக மாற்றுவதற்காக பல திட்டங்களுக்கு நிதியளித்து வருகின்றார். ஸ்தேரான் வலதுசாரி அரசியல் வேட்பாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக, நிதி உதவி வழங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவரது திட்டங்கள் மூலம் ஆயிரக்கணக்கானோர் எல்லோரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி நடைபெற்ற நகராட்சி தேர்தல்களில் போட்டியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் முஸ்லிம்களின் செல்வாக்கை குறைக்க வேண்டும், கத்தோலிக்க மதத்தின் செல்வாக்கை அதிகரிக்க வேண்டும், முதலாளித்துவ கொள்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பவை மிக பெரிய கொள்கைகளாக வகுக்கப்பட்டுள்ளன. நகராட்சி பதவிகளுக்கு போட்டியிட்ட வலதுசாரி வேட்பாளர்களுக்கு இவர் பயிற்சி அளிக்கும் திட்டங்களையும் முன்மொழிந்திருந்தார். வலதுசாரி இயக்கங்கள் பிரான்சில் சமீப காலமாக வளர்ச்சி கண்டு வருகின்றன. இதற்கு தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி, ரசம்பிளுமோ நேஷனல் போன்ற வலதுசாரி கட்சிகளின் வளர்ச்சி ஓர் எடுத்துக்காட்டு. ஸ்டெரா கொள்கைகள் பிரான்சின் பன்முக கலாசாரம் மற்றும் மத சுதந்திரம் ஆகியவற்றுக்கு எதிரானவை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. முஸ்லிம்கள் மற்றும் ஏனைய சிறுபான்மை சமூகங்கள் இவரது கொள்கைகள் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் என அஞ்சுகின்றனர். இந்த நிலையில் ஸ்டெரானின் நிதியுதவி மற்றும் பயிற்சி திட்டங்கள் பிரான்சின் அரசியல் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கும் என்பது முக்கிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலின் எதிரொலியாக முடக்கப்பட்டிருக்கும் ஹோர்முஸ் நீரிணையின் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் சில உதவி வழங்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளன. பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து ஆகிய 6 பெரும் சர்வதேச சக்திகள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான கடல் போக்குவரத்தை உறுதி செய்யும் முயற்சிகளில் பங்களிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளன. இருப்பினும் இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகள் எந்தவொரு முயற்சியும் யுத்த நிறுத்தத்திற்கு பின்னரே நடைபெறும் என தெளிவுபடுத்தியுள்ளன. ஈரானின் தாக்குதல்கள், கப்பல்களுக்கு எதிராக நடத்திய தாக்குதல்கள், நீரிணையை மறைத்தல் மற்றும் வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தல்கள் குறித்து குறிப்பிட்ட நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளன. நீரிணையை வணிக கப்பல்களுக்கு
தடையின்றி பயன்படுத்த அனுமதிக்குமாறு ஈரானுக்கு நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. கடல் போக்குவரத்து சுதந்திரம் என்பது சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கொள்கை என இந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இது போர் பணி அல்ல. ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டபூர்வ கட்டமைப்பில் தான் எந்தவொரு முயற்சியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இத்தாலி பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஜெர்மனியின் இராணுவ பங்களிப்பு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னரே முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் மாத்திரமே அது நடைபெறும் என ஜெர்மனி நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களுடன் கலந்தாலோசித்து ஹோர்முஸ் நீரிணையில் எதிர்கால பாதுகாப்பு திட்டத்திற்கான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்வதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தெரிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை உலகின் முக்கியமான கடல் போக்குவரத்து பாதையாகும். அமைதி காலங்களில் உலகின் 1/5 கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இந்த நீரிணை வழியாக போக்குவரத்தாகின்றது. போரின் தாக்கம் பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது குண்டு வீச தொடங்கியதை தொடர்ந்து ஈரான் வளைகுடா பகுதியில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. 23 வணிக கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின. இதில் 10 கப்பல்கள் எண்ணெய் கப்பல்களாக அமைந்துள்ளன. 20,000 கடலோடிகள் சுமார் 3,200 கப்பல்களில் நீரிணையின் மேற்கே தடுப்பில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருகை என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமா. நான் அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3,500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.